மஞ்சள் நீராட்டு விழா அப்படியே நாட்டு இளவரசி இதுதான் இருக்க சொல்ல பார்த்தது. அம்மா நலங்கு வைக்கணும். ஒரு 5 பெண்கள் அடித்து கொண்டு வச்சுக்கிறோம். கழுத்துல கயிறு இல்லாதவங்க ஒரு 7 பேர் ஏற்றுவாங்க. மாலை பறிக்க வர மத்திய மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பான நாட்டியம் சிறப்பாக அடித்தாங்க. ஆடலுடன் பாடல் அபிநயத்தை சேர்த்து காட்ட வேண்டும். தருவாங்களா? சிறப்பாக இருக்கும். அடுத்து வாருங்கள் பார்க்கலாம். இவர் தான் என் தங்கை. இருக்கிறதா நாட்டு இளவரசி இவர்களுக்கு தான் மஞ்சள் நீராட்டு வாழ்க வாழ்க வாழ்க. ஆமா, உன் தங்கையின் பெயர் என்ன? அழகான பெயர். சிறப்பாக இருக்கும் நாட்டியம் பார்க்கலாம். சொன்னது ஞாபகம் இருக்கட்டுமா? ஜாக்கிரதை. நாட்டியம் தானே காதல் கடிதம்
அவ்வளவு ஒரு சிறப்பாக எடுப்பாக கிடையாது. இவள் ஆடின நாட்டியம் நாட்டியம் அது மிகவும் பிடிச்சிருந்தது. அதனாலே அவளுக்கு ஒரு பரிசு தரப்போறேன். உனது எண்ணம் போல் செய்யமா, தடை என்பதே கிடையாது. அம்மா அம்மா உன்னுடைய பெயர் என்ன? அம்மா என்னுடைய பெயர் தான் கற்சிலை அம்மா. ஆமா அழகான பெயர். அப்படியா? பெயருக்கேற்ற உருவம், உருவத்திற்கு ஏற்றவாறு அழகு. அப்படியா? அழகுக்கேற்ற நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்படியா? அது மட்டுமா கண்களுக்கு விருந்தளித்தது. இங்க பாருமா, இருந்தாலும் என்னுடைய மகிழ்ச்சி உனக்கு ஒரு பரிசு. அம்மா என்னமா பரிசு? என்ன பரிசு தெரியுமா? நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து முத்தாரம் அழகி அப்படியா? இப்பொழுது அதை நான் உனக்கு தரப்போமா? நீங்க பாருங்க, இது வரையிலையும் எத்தனையோ நாட்டியம் ஆடிருக்கேன். இப்படிப்பட்ட பரிசு நான் பெற்றதே கிடையாதுமா. இருந்தாலும் இந்த பரிசு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தரக்கூடிய பரிசையும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா. அப்படியா? ஆமா. போதும் உன்னுடைய வார்த்தை. நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பிழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பிழக்கமில்லை. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். கட்சிலை இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படியா? அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நீ தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக்கொண்டேன். அம்மா இந்தாங்க. என்ன இது? இது நிரூபிக்குமா? இதுதான் மா பலா வாழை சொல்லக்கூடிய முக்கணி சாரி. அப்படியா? மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா? அம்மா இது நீங்கள் அறிந்தினால் உங்களுக்கு இன்றுமே வயதாகாது. இது உங்களது நலம் தரணும், உங்களுக்கு தருகின்றேன் அம்மா. அப்படியா? அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவ எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறார். என்னமா சொல்ற? நம்ம கொடுத்துதானே பழக்கம், வாங்கி ஒருபோதும் பழக்கம் இல்லையே. நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன், என்னுடைய வார்த்தையை அவ கேட்கல. அப்படியா? ஆமா அண்ணா. அந்த பெண் என்னமா பரிசு கொடுத்திருக்கின்றா? இதுதான் அந்த பரிசு. என்னமா இது? என்ன தெரியுமா? மாப்பிள வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி பழரசம். அது மட்டும் கிடையாது, இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இதை எழுதினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். அப்படியா? வயதே ஆகாது. அந்த பெண் உனக்கு தானே கொடுத்த, நீயா இருந்து மாத? அண்ணா நான் யார் உனக்கு? என் தங்கை நாட்டு இளவரசி. அது மட்டுமா? இதே நாட்டில் நான் வாழ போறவளா? இல்லையம்மா, கிடையாது. திருமணம் முடிச்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு நான் போக போறேன். நீங்க யாரு? நாட்டு மன்னர். இதை எழுதினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். அப்படியாகட்டமா, உன் விருப்பப்படியா இருந்துக்கிறமா. குடினா என்னமா இது ஒரு மாதிரியா இருக்குது, ஒரே நெடியா இருக்குது இது. அண்ணா அது 3 பழத்தோட சாறு. அப்படிதான் இருக்கும். முன்னாக அது குடிக்கும். வயிறுலாம் எரியுமா? அப்படியா? மாதிரியா இருக்கா? ஆமா, நாட்டு மரம் வந்தாரு. அப்படியா? இனிமேல் வாழ்ந்தால் அதை ஆடை மாதம்
பெயர்த்து விட்டதா இல்லை அறிவத்தான் இருந்து விட்டீர்களா? அண்ணா, இந்த மாபெரும் சபையில் இத்திருநாட்டு மன்னர்கள் இத்திருநாட்டு இளவரசர்கள் அமர்ந்து இருக்காங்க. கேவலம் இவ யாருன்னா இவருடைய மஞ்சள் நீராட்டு விழாக்கு நாட்டியம் ஆட வந்தேன். எத்தனை பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்களே, எத்தனை பேர் முன்னாடி தங்கச்சி எழுப்பாது தாசி பேசி ஒரு ஆம்பளை பசங்களை பார்த்துட்டாங்களே, யாருக்கு கண்டிப்பாங்க நீ சாக போகின்றாயா? எப்போது அவள் உன்னை தாசி பேசி உரைத்தாலே இப்போது என் தங்கை முன்பு உன்னை திருமணம் செய்து கொண்டு நாட்டுக்கு நீதான் மகாராணி, இனிமேல் நாட்டுக்கு நான் தான் மன்னன். இருந்தாலும் நீங்க சொன்னபடி பார்த்தா கூட இந்நாட்டு மகாராணி உங்களுக்கு மனைவி அவளுக்கு அண்ணி அண்ணி இவ்வளவுதானே? சபையில உன் கடமையை அடைத்து விட்டாய். என் நாட்டு மன்னன் நான் தவறு செய்து விட்டேன். தவறு செய்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? தனிமையில் சென்று சொல்லிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை பார்த்து தாசி வேசி என்று உரைத்து விட்டாயே. எப்போது அவளை பார்த்தீனோ அப்போதே அவள் மீது ஆசைப்பட்டு விட்டேன். திருமணமும் செய்து கொண்டு அவளை பார்த்து ஒரே ஒரு முறை நிச்சயமாக
அண்ணா நீங்கள் 1000 முறை எடுத்திருந்தாலும் அவளை கண்ணு கட்டி என்ன நினைக்க அடி முடியும்? நாசக்காரி, அடி மோசக்காரி, அடி குடும்பத்தை கிடைக்க வந்த கோடாரி காம்பி, நீயா எனது தங்கி. அந்த தெய்வத்தை நான் திருமணம் செய்து கொண்டேன். அந்த தெய்வத்தை பார்த்து அண்ணி என்று சொல்ல மாட்டேன் உனக்கின்றாயே. சொல்ல தகுமா? உன்னை பார்த்து அண்ணி என்று சொல்ல மாட்டேன் சொல்றேன். அதுக்காக நீ கஷ்டப்படுறீங்க. அவ குழந்தை குழந்தை தெரிந்தோ தெரியாமல என்ன பார்த்து 2 வார்த்தை தவறா பேசிட்டா. பேசிட்டா. அதனால என் ஆத்தனர் கிட்ட 10 நிமிஷம் நான் பேசி புரியுங்க. இப்படிப்பட்ட நல்ல குணம் வருமா? இப்படிப்பட்ட தங்க குணம் வருமா? உன்னை திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம். அவன் எனக்கு ஜலக்கிற தோஷம். இனிமேல் அவளுக்கு தங்கே கிடையாது. நான் அவளுக்கு அண்ணனும் கிடையாது. உடம்பு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியா? நான் பஞ்சில் இருக்கிறேன். வச்சிருக்கிறேன். 18:41 வாங்கினுவா. அது கூட பிரியாணி இருக்குங்க. அதை சாப்பிட்டு தான் பிரியாணி சாப்பிடலாம். தாத்தா பாய் 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 பாய். முத்தழகி உட்காருமா. ஆமா அண்ணன் அடிச்சுட்டாரா? என்ன தொடாது, எல்லாம் முன்னாலதான். என்னடி நான் தவறு செஞ்சேன்? என்கிட்ட நீ வராத. ஏமா உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. சரி விடு, அதெல்லாம் போகட்டும். என்னதான் இருந்தாலும் உன் அண்ணன் தெரிந்தோ தெரியாமலோ என்னை தொட்டு தாலி கட்டிட்டாரு. இப்போ நான் இந்நாட்டு மகாராணி, உனக்கு அஞ்சி. அதனால உன் அண்ணன் பொண்டாட்டியா இருக்கேன். ஒரே ஒரு வார்த்தை தங்க தட்டுல வச்சு தாளாட்ட மாட்டேனா? முடியாது, சொல்ல முடியாது. ஏன்டி இப்படி டக்குன்னு சொல்றேன்? நீ பாரு, ஒரே ஒரு வார்த்தை நீ சொல்ல முடியாது. ஒரே ஒரு வார்த்தை நீ சொல்ல முடியவே முடியாது. நீ பாரு, நான் இறுதியா கேட்கிறேன். நான் உறுதியா சொல்றேன். சொல்ல முடியாதா? முடியாது. சொல்ல முடியாதா? முடியாது. சொல்ல முடியாதா? அப்படி கொடுங்க வணக்க இவன் கையில் கொடுங்க வழக்க அடிப்பாவி, காலம் செய்த கோலம் தானா? காலம் செய்த கோலம் தானா கடவுள் தந்த பாடம் தானா காலம் செய்த கோலம் தானா? கடவுள் தந்த பாடம் தானா? ஏனோ வார்த்தை மாறி அழிந்து போனது. காலம் செய்த கோலம் தானா? கடவுள்
சேர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணிவாசலை நெஞ்சில் மூடுதல் முறையோ மணி ஓசை கேட்டு சொல்ல முடியாது பிரியாணி கொண்டு வந்து பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது தேவடியா சொல்றது மாதிரி நம்ம சொல்லுவாங்க